ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்டிலையே நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதாங்க நார்த்தங்காய். நான் 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இது பார்க்க லெமன் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த நார்த்தங்காயில். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோன்னா பசி எடுக்க ஆரம்பிக்கும். வயிற்று புண்ணெல்லாம் சரிப்படுத்தும். இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற இந்த நார்த்தங்காவை ஒரு சுத்தமான ஒரு துணி எடுத்து அதில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த நார்த்தங்காவை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் உள்ள நிறைய விதை இருக்கும், அதெல்லாமே எடுத்துருங்க. விதை இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து நம்ம 3 நாள் வரைக்கும் ஊற விடணும். நல்லா 3 நாள் இதை நல்லா ஊற விடணும். மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். இதை உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கிளறி விடலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே போதும். மேலே ஒரு காட்டன் துணி போட்டு இதை ஒரு கயிறு வச்சு கட்டி 3 நாள் ஊற விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். இந்த ஊறுகாய்க்கு அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்போடு சேர்த்தே நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நார்த்தங்காவை நம்ம 3 நாள் வரைக்கும் ஊற விடணும். அதுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலோ மண் சட்டியோ இல்லை செராமிக் பவுலோ அந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் போட்டு ஊற வைக்கணும். ஸ்டீல் பாத்திரமோ வேறு எந்த பாத்திரமோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நார்த்தங்காய் 3 நாளுமே ஊறுற வரைக்குமே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த துணியை ஓப்பன் பண்ணி லைட்டாக குலுக்கி திரும்ப மூடி வச்சிடணும். இந்த மாதிரி தான் 3 நாள் ஊற விடணும். அப்போ தான் ஃபங்கஸ் வைக்காமல் அது நல்லா ஊறும். இந்த கடுகும் வெந்தயமும் நல்லாவே வறுபட்டுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த கடுகோடைய கலர் சேஞ்ச் ஆகும், வாசமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 நாள் ஊற வச்சு இந்த நார்த்தங்காவை எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஊறுகாய் தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது நல்லெண்ணெய் தேவைப்படும், அப்போ நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தாங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த இந்த நார்த்தங்காவை இதில் சேர்த்துக்கலாம்.
நார்த்தங்காவை சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா உள்வாங்கிடுச்சு. இப்போ வந்து கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதில் மொத்தமாக அதில் 2 கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு நார்த்தங்காய் ஊற வச்சோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நான் வந்து 2 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது வந்து கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து அரைச்ச பொடி. இந்த பொடியை நம்ம லாஸ்ட்டாக வந்து இதில் சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த ஊறுகாய் வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடைசியாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் வினிகர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். அதனால் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் அப்பப்போ வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.